இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை நன்றாய் அறிந்தவர்கள். விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். யார் பிரசவம் பண்ணாலும் நீங்கள் விசுவாசமாக இருங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம என்ன செஞ்சிட்டே இருக்கோம், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த விசுவாசம் என்பது உண்மையிலே நமக்கு இருக்கா? அதான் ரொம்ப முக்கியம். 12 வருஷம் பாதிக்கப்பட்ட ஒரு தாய் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும், பல வைத்தியர்களால் எனக்கு சுகம் கொடுக்க முடியாமல் போகலாம், எவ்வளவோ பணம் செலவு பண்ணியும் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்காம போகலாம், எத்தனையோ விதமான மருத்துவ முறைகளை நான் ட்ரை பண்ணி பார்த்தும் எனக்கு சுகம் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும். அப்படி அந்த தாயார் நம்பி சுகத்தை பெற்றுக்கொண்டதுனால தான் இயேசுப்பா சொல்கிறாங்க, ஓ விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. அப்போ விசுவாசம் அப்படின்னா நம்ப முடியாததை நம்பணும், பார்க்க முடியாததை பார்க்கணும், அது மாத்திரமல்ல அசாத்தியமானதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் இல்லவே இல்லை, இதெல்லாம் அவ்வளோதான், ஆனால் இல்லை, நான் சுதந்திரிப்பேன், நான் பெற்றுக்கொள்வேன், நான் அனுபவிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? உறுதியான எண்ணம் உடையவர்களாக இருக்கும். இந்த அம்மா எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் கிடைக்காத சுகம் இந்த இயேசுநாதர்கிட்ட போய் கிடைக்கவா போகுது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்காது. அதுவும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறதெல்லாம் சாத்தியமா? இவ்வளோ ஜன நெருக்கடி இருக்க, அதுக்கு மத்தியில் அவர் தலையில் கை வச்சா பரவாயில்ல, ஆனால் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு என்ன நடக்க போகுது? இல்லை. நம்ப முடியாததை நம்பின இருதயம், பார்க்க முடியாததை பார்த்த இருதயம், அசாத்தியமானதும் எனக்கு சாத்தியம் என்று உறுதியாய் எதிர்பார்த்த ஒரு இருதயம் அந்த தாயிட்ட இருந்ததுனால தான் அந்த அற்புதம் அவர்களுக்கு சாத்தியமானது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நம்ப முடியாமல் இருக்கீங்க? உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுறத உங்களால் நம்பவே முடியலையா? இவர் தான் என்னைக்கு திருந்த போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொந்தமாக எனக்கு ஒரு வீடு சான்ஸே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வந்திருக்கிற இந்த வியாதி அவ்வளோதான், மரணம்தான், வேறு வழியே கிடையாது, இழந்து தப்பவே முடியாது அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கா? எல்லாமே எதிர்மறையாக இருக்கா? பிரசங்கங்களெல்லாம் நான் கேட்கும்போது உற்சாகம் அடைகிறேன், ஆனால் என் இருதயத்தில் விசுவாசம்னு வரும்போது அது அப்படியே தடுமாறுது. இந்த மாதிரி நிலையில் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகுதுங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். உங்களால் மறுபடியும் எழும்ப முடியும், உங்களால் மறுபடியும் வாழ முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும், உங்கள் குடும்பத்தை உங்களால் ஆதாயம் பண்ண முடியும், தொழிலில் நீங்கள் வெற்றி சிறக்க முடியும், படிப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு எழுதியிருக்கிற அந்த எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார். திருமணத்திற்கு காத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கண்டிப்பாக கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நிறைவு அடைவீங்க. இதெல்லாம் இன்றைக்கி நம்ப முடியாதது, ஐயோ இதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினச்சா கூட என் வாழ்க்கையில் பார்க்க முடியாதது, இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, இதுக்கெல்லாம் வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. இல்லைங்க, இதுக்கெல்லாம் கர்த்தர்கிட்ட வழி இருக்குது. கர்த்தருடைய வல்லமையினால் இதெல்லாம் சாத்தியமாகும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்படிலாம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவர்களா இருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, விசுவாசித்து எதிர்பார்க்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.